உலகம் முழுவதும் உள்ள சன் லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். திப்பிலி நாட்டு சரக்காக, கடை சரக்காக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று பிப்பர்லாங்கம் என்று சொல்லுவது வழக்கம். அரிசி திப்பிலி என்று அதை தமிழிலே சொல்லுவார்கள். திப்பிலி சாதாரணமாக சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. ஆண்மையை வளர்க்கக்கூடிய, காமத்தை விருத்தி செய்யக்கூடிய ஒரு உள்மருந்தாக பயன் தருகிறது. அது மட்டும் அல்லாமல் இந்த திப்பிலியோடு வேப்பிலை சேர்த்து, சாதாரணமாக ஒரு பிடி வேப்பிலை எடுத்து ஒரு 10 அல்லது 12 திப்பிலி சேர்த்து ஒரு சேர அரைத்து விழுதாக்கி, அந்த விழுதோடு சிறிது நல்லெண்ணெய் கலந்து குழம்பு பதத்திலே எடுத்து தலைக்கு தேய்த்து வைத்திருந்து நன்றாக மசாஜ் செய்து வைத்திருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு பின்னாலே குளித்து வருவதனாலே இந்த சொரியாசிஸ் என்று சொல்லுகின்ற, ஸ்கால்ப் சொரியாசிஸ் என்று சொல்லுகின்ற மண்டை கரப்பான், புழுவெட்டு என்று சொல்லுகின்ற அலோபீசியா அரியோட்டா என்று சொல்லுகின்ற கொத்து கொத்தாக முடி கொட்டி திட்டு திட்டாக வழுவழுப்பு நிலை ஏற்படுவது, இப்படிப்பட்ட நோய்களுக்கு மட்டுமல்லாமல் பொடுகு, தலை பொடுகு என்கின்ற டேண்ட்ரஃப், இந்த லைஸ் என்று சொல்லுகின்ற பெயின், இவை அத்துணைக்கும் இந்த திப்பிலியும் வேம்பும் அதனோடு சேர்ந்த தேங்காய் எண்ணெயோ அல்லது நல்லெண்ணெயோ நமக்கு ஒரு அருமருந்தாகி நல்ல முடியை திடமாக வளரச் செய்கிறது, அடர்த்தியாக வளரச் செய்கிறது, மென்மையாக வளரச் செய்கிறது. இப்படி அழகான முடியையும் ஆரோக்கியமான தலையையும் இது தருவதற்கு திப்பிலியும் வேம்பும் பயன் தருகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, அலியம் சிப்பா என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ஆனியன். இந்த வெங்காயத்தினுடைய மேல் ஓரிரு தோலை உரித்து எடுத்துவிட்டு அதை சாறாக்கி ஒரு தேக்கரண்டி வெங்காய சாற்றோடு அரை தேக்கரண்டி தேனும் ஓரிரு கல் உப்பும் சேர்த்து உறவாடும்படி கலந்து அன்றாடம் அந்தி சந்தி 2 வேளை உள்ளுக்கு பருகுவதனாலே இருமல் என்று சொல்லுகின்ற காஃப், அது ஊஃபிங் காஃப் என்று சொல்லுவார்கள். அதாவது குத்திருமல், வறட்டிருமல், கக்குவான் இருமல், இப்படி பல்வேறு இருமல்களை போக்கி சளியை கரைத்து வெளித்தள்ளி தொண்டையிலே இருக்கின்ற கிருமிகளை புறந்தள்ளுகின்ற ஒரு அருமருந்தாக வெங்காய சாறும் தேனும் உப்பும் விளங்கும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, ஹெடியோட்டிஸ் கொரிம்போசா, ஹெடியோட்டிஸ் கொரிம்போசா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது பற்பாடகம் என்ற தமிழ் பெயரையும் பற்பாடகா என்று வடமொழியிலேயும் தெலுங்கு பாஷையிலேயும் இதற்கு பெயர் உண்டு. இதை ஆங்கிலத்திலே ஃபீவர் பிளான்ட் என்று சொல்லுவது வழக்கம். இது பெயரிலேயே காய்ச்சலை தணிக்கக்கூடிய ஒரு மூலிகை என்று பெயர் பெற்றிருப்பதனாலே எவ்வித காய்ச்சலாக இருந்தாலும் சரி, குளிர்காய்ச்சல், சீதக்காய்ச்சல் என்று சொல்லுகின்ற வயிற்றினாலே ஏற்படுகின்ற பல்வேறு நோய்களுக்கான காய்ச்சல், இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒரு ஃபெப்ரிஃப்யூஜ் என்று சொல்லக்கூடிய வகையிலே, ஆன்டிபைரிட்டிக் என்று சொல்லக்கூடிய நிலையிலே காய்ச்சலை போக்குகிறது. அது மட்டுமல்லாமல் இது ஸ்டொமேச்சிக் என்று சொல்லக்கூடிய வகையிலே
வயிற்று கோளாறுகள் அத்துணையும் வேறறுக்கக்கூடியதாக திகழ்கிறது. வயிற்று புண்கள் முதலாக, வயிற்றுப்போக்கு ஈராக, வயிற்று பிரச்சனைகளை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. குருதி போக்கை சீர் செய்கிறது. இது டயபோட்டிக் என்கின்ற வகையிலே வியர்வையை தூண்டி உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது. வறண்ட சருமத்தை போக்கி சருமத்துக்கு பொலிவை தருகிறது. பல்வேறு விஷக்காய்ச்சல்களை போக்குவது மட்டுமல்லாமல் வயிற்றிலே தங்கியிருக்கின்ற விஷக்கிருமிகளை வெளித்தள்ளி ஆன்த்ஹெல்மின்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இதனோடு ஆண்ட்ரோகிராம்பிஸ் பேனிகுலேட்டா என்று சொல்லக்கூடிய நிலவேம்பு, இங்கே நாம் பார்ப்பது செழிப்பான பெரிய இலைகளை உடைய நிலவேம்பு. இது ஒரு ஆன்டிபைரிட்டிக், ஆன்டிவைரல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று பல்வேறு காய்ச்சல்களை போக்கக்கூடியதாக திகழ்கிறது. உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது. இந்த நிலவேம்பும் பற்பாடகமும் சேர்ந்து எப்படி மருந்து ஆகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு நிலவேம்பு மற்றும் பற்பாடகத்தை பயன்படுத்தி காய்ச்சல், தலைவலி, உடல் வலி போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: நிலவேம்பு இலை, பற்பாடகம், சுக்கு பொடி, அதிமதுரம், சீரகம். நம்ம ஒரு வேளைக்கான தீநீர் தயார் பண்றதுக்கு ஒரு அரை தேக்கரண்டி அளவு சீரகம் எடுத்துக்கலாம். சீரகம் லேசா வறுத்துடலாம். சீரகம் வறுபட்டு பொரிய ஆரம்பிச்சதும் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். சீரகம் பொரிய ஆரம்பிச்சதும் நீர் விட்டுடலாம். இதோட நாம இப்போ நிலவேம்பு இலை, நிலவேம்பு சமூலம் நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். காய்ந்த இலைகள் இருந்தால் அதையும் நம்ம பயன்படுத்தலாம். ஃப்ரெஷ்ஷான இலைகள் இருந்தால் ஒரு 2-3 இலைகள் சேர்த்தோம்னாலே போதுமானதாக இருக்கும். மழைக்கு இது நல்ல செழிப்பாக வந்திருக்கு. இல்லைன்னா வெயில் காலத்தில் பார்க்கும்போது இந்த இலைகள் சின்னதாக இருக்கும். பற்பாடகம் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மழை பெய்யும் போது, மழைக்காலங்களில் இது நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். பதப்படுத்திய நிலையில் நாட்டு மருந்து கடையில் இந்த மாதிரி பற்பாடகம் கிடைக்கும். இது வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். இதில் இலைகள்லாம் எதுவும் இருக்காது. நம்ம கடையில் வாங்கும்போது வெறும் அந்த குச்சி பூக்கள் மட்டும்தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும். இதோட இலைகள் பார்த்தோம்னா இந்த மாதிரி கூர்மையாக இருக்கும். தும்பை இலையே கொஞ்சம் சின்னதாக இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். பூக்கள் இந்த மாதிரி வெண்மையான சின்ன சின்ன பூக்களாக இருக்கும். ரொம்ப சின்ன பூக்கள், இம்பூரல் பூக்களை விட மிக சிறிய பூக்களாக இருக்கும். தரையோட படர்ந்து கார்பெட் மாதிரி வளர்ந்துருக்கும் இந்த செடி. இதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பற்பாடகம், காய்ந்த பற்பாடகம், ஃப்ரெஷ் ரெண்டுமே சேர்த்துருக்கோம். இதோட கொஞ்சம் சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். சுக்கு வாதத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் கபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால நம்ம சுக்கு பொடி சேர்க்குறோம். அதோட அதிமதுரம் சேர்க்குறோம். அதிமதுரம் அலர்ஜி ஏதாவது இருந்தால் அதை சரி பண்ணும், இன்ஃப்ளமேஷனையும் கம்மி பண்ணும், அழற்சியும் கம்மி பண்ணும். நமக்கு எவ்வித காய்ச்சலாக இருந்தாலும், வாதம், பித்தம், கபம் சம்பந்தமான காய்ச்சல் எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த மருந்தை எடுத்துக்கலாம். காய்ச்சலின் போது ஏற்படக்கூடிய அதிகப்படியான டயர்ட்னஸை போக்கக்கூடிய மருந்தாகவும், வலியை போக்கக்கூடிய மருந்தாகவும், உடல் வலியை போக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். சில நேரங்களில் நமக்கு பித்தம் அதிகரிப்பாலோ அல்லது கபம் தலையில் நிறைய ஏறிட்டாலோ தலைவலி வரும். வாதத்தினால கூட சில நேரம் தலைவலி வரும். அப்படி எந்த விதமான தலைவலி இருந்தாலும் நம்ம இந்த மருந்தை பயன்படுத்தும் பொழுது தலைவலியிலேருந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும். நமக்கு மைக்ரைன் ஹெடேக் இருக்கிறவங்க கூட இந்த மருந்தை வாரம் 2 முறை எடுத்துகிட்டு வரும்பொழுது அவர்களுக்கு தலைவலி வருவது கம்மியாகும். இந்த மருந்து குடித்ததும் கொஞ்சம் நேரத்துலேயே நல்ல வியர்வை உண்டாகும். வியர்வையை உண்டாக்கி சிறுநீரை பெருக்கி காய்ச்சலை குறைக்கக்கூடிய மருந்தாக இது செயல்படும். அதே போல் கிருமி தொற்றுகளுக்கு எதிர்ப்பாகவும் இது செயல்படும். பாக்டீரியா அல்லது வைரஸ் கிருமிகளால் ஏற்படக்கூடிய காய்ச்சலுக்கும் இது நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். இந்த பற்படாகம் ஒரு சிறந்த ஆன்டிஸ்பாஸ்மோடிக்காக இருக்கிறதுனால நமக்கு இழுத்து பிடிச்சி வயிறு வலிக்கும் பொழுது பற்பாடகம் தண்ணியில் இட்டு கொதிக்க வச்சு குடித்தோம்னாலே இந்த வயிற்று வலி சரியாகும். அதே போல் மசிலில் ஏதாவது கிராம்ஸ் இருந்தாலும் பற்பாடகம் நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதை ஒற்றடம் கொடுப்பதற்காக பயன்படுத்தலாம். இந்த மருந்தை நாம் இப்போ வடிகட்டிடலாம்.
நிலவேம்பு, பற்பாடகம், சுக்கு, அதிமதுரம், சீரகம் சேர்ந்த இந்த மருந்து காலை மாலைன்னு 50 ml அளவுக்கு எடுத்துட்டு வரும்பொழுது காய்ச்சலை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் உடல் வலி மற்றும் தலைவலியை போக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, எடியோட்டிஸ் கொரிம்போசா என்று சொல்லுகின்ற ஃபீவர் பிளான்ட் காய்ச்சலை தணிக்கின்ற ஒரு மூலிகை. இதை பற்றி சொல்லுகின்ற பொழுது அகத்தியர் சீத வாத ஜுரமும் தீராத தாகமும் போம் போதமிரு கண்ணும் குளிரும் பொய்யல்லவே மா பித்தம் பைத்தியமும் விலகும் காண் என்று ஒரு பாடலிலே அகத்திய முனிவர் சொல்லியிருக்கின்றார். சீதத்தினால் வந்த ஜுரம், வாதத்தினால் வந்த ஜுரம், எப்படிப்பட்ட ஜுரமாக இருந்தாலும் அதை போக்குகின்ற ஒரு வல்லமை பற்பாடகத்துக்கு உண்டு. தீராத தாகத்தை தீர்க்கக்கூடிய வறட்சியை தீர்த்து சியாலகோக் என்கின்ற வகையிலே எச்சிலை ஊறச் செய்யக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. பைத்தியம் என்று சொல்லக்கூடிய வெறிநோயை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. சிறுநீரை பெருக்கக்கூடியதாக திகழ்கிறது. குறிப்பாக மஞ்சள் காமாலைக்கு, ஜாண்டிஸ் என்று வருகின்ற நிலையிலே கல்லீரல் மண்ணீரல் நோய்களை போக்கக்கூடிய ஒரு ஹெப்பாட்டோ புரொடெக்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது. மஞ்சள் காமாலையினாலே ஏற்படுகின்ற வெகு மூத்திரம், அதிமூத்திரத்தை இது தணிக்கக்கூடியதாக ஒரு அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே வற்றச் செய்யும் தன்மையுடையதாக திகழ்கிறது. இப்படி வயிற்று கோளாறுகளை போக்குகிறது. மனநோய்க்கு இது மருந்தாகிறது. அதோடு கூட வயிற்று கிருமிகளை போக்குகிறது. தீராத தாகத்தை போக்குகிறது. இதனோடு நிலவேம்பு, ஆண்ட்ரோகிராபிஸ் பானிகுலேட்டா என்கின்ற நிலவேம்பு ஒத்த மருத்துவ குணத்தை பெற்று இதுவும் கல்லீரல் மண்ணீரல் நோய்களினாலே ஏற்படக்கூடிய காய்ச்சலை தணிக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. குருதியை சுத்திகரிக்கக்கூடியதாக விளங்குகிறது. இதனோடு சீரகம் சேர்க்கின்ற பொழுது இது ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலேயும் துணை மருந்தாகவும் பயன் தருகிறது. ஜிஞ்சிபர் அஃபிஷனேல் என்று சொல்லக்கூடிய சுக்கு ஒரு கார்பனேட்டிவ் என்கின்ற வகையிலேயும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜசிக் என்கின்ற நிலையிலேயும் இது வியர்வை தூண்டி என்கின்ற வகையிலேயும் நமக்கு பயன் தருகிறது. கிளைசரைசா கிளாப்ரா என்று சொல்லக்கூடிய அதிமதுரம் ஒரு குருதி சுத்திகரிப்பானாக இருப்பது மட்டுமல்லாமல் ஒரு ஆன்டி வைரல் நெர்வைன் டானிக் என்கின்ற வகையிலே கிருமி நாசினியாக மட்டுமில்லாமல் நரம்புகளுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. இந்த பற்பாடகம், நிலவேம்பு, அதிமதுரம், சுக்கு, சீரகம் இவை சேர்ந்து ஒரு பானமாக இங்கே நாம் வைத்திருக்கின்றோம். இதை எந்த காய்ச்சல் வந்தாலும் சரி, கல்லீரல் மண்ணீரல் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, ஜாண்டிஸ் என்று சொல்லக்கூடிய மஞ்சள் காமாலையாக இருந்தாலும் சரி, அப்பொழுது இருவேளை அந்தி சந்தி என்று இருவேளை சில நாட்கள் பருகி வருகின்ற பொழுது காய்ச்சலை எந்த விதத்திலாக இருந்தாலும் காய்ச்சலை தணிக்கிறது, உடல் வலியை போக்குகிறது, வயிற்று கோளாறுகளை சீர் செய்கிறது, கல்லீரல் மண்ணீரல் நோய்களுக்கு பலம் தருகிறது, மஞ்சள் காமாலையிலே இருந்து விடுதலை தருகிறது. இப்படி பல்வேறு நோய்களுக்கு இந்த பற்பாடகமும் நிலவேம்பும் மருந்தாகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, பற்பாடகம் எந்த வகையிலே மருந்தாகி நமக்கு பயன் தருகிறது என்ற செயல்முறையிலே நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.